நாட்டுல இன்னைக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்குது. டெல்லியில விடிய விடிய இளைஞர்கள் போராடிக்கிறானுங்க. ஆனா தமிழ்நாட்டுல விடிய விடிய உன் படத்துக்கு ப்ரமோஷன் பண்ணிருக்காங்க இந்த இளைஞர்கள். ஒருத்தர் கட் அவுட்டுக்கு பால் ஊத்துறான், ஒருத்தர் பேனர் வைக்கிறான், ஒரு எம்எல்ஏ ஆட்டோ பின்னால ஸ்டிக்கர் ஒட்டுறான். இன்னொரு எம்எல்ஏ நான் இன்னைக்கு எம்எல்ஏ இருக்க மாட்டேன், நான் இன்னைக்கு விஜய் ரசிகரா வந்து சம்பவம் பண்ணுவேன்றான். இன்னைக்கு 23ஆம் தேதி வயதானவர்கள், குழந்தைகள், கர்ப்பிணி தாய்மார்கள், இதயம் பலகீனமார்கள் தயவு செய்து இன்னைக்கு வெளி வந்துறாங்க. இன்னைக்கு இந்த தாவேக்காரங்க எல்லாமே ஜாம்பிஸ் மாதிரி சுத்துறாங்க. பொதுவா 18 வயசுல இருந்து 25 வயசு உள்ள என் தங்கச்சிங்க, என் குழந்தைகளா இன்னைக்கு மட்டும் வெளி வந்துறாதீங்க. வந்தா உங்க கற்புக்கு பாதுகாப்பு இல்ல. போலீஸ் இருக்காங்க நம்மள காப்பாத்துன்னு நினைச்சீங்கன்னா இதே விளாத்திக்குளம் பக்கத்துல ஸ்ரீவைகுண்ட எம்எல்ஏ மீதும் அவங்க நண்பர்கள் மீதும் தாவேக்கா பொண்ணு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துச்சு. அதை இது வரைக்கும் போலீஸ் வாங்கல. அதனால போலீஸை நம்பி வெளிய வராதீங்க. சினிமாவுக்கு போனா செத்துட்டா அரசு வேலை கிடைக்குன்னு நம்பி வெளிய வராதீங்க. மிஸ்டர் புட்டுமாமன் இந்த 2 மாசத்துல இது வரைக்கும் 10 பேர் கைது பண்ணி உள்ள போட்டுருக்காங்க. மக்களிடத்தில் உணர்ச்சியை தூண்டி அரசியல் ஆதாயம் தேடுவது எப்படின்ற பொலிட்டிக்கல் ரிட்டோரிக் உனக்கு தெரியும். ஆனா எங்க எம்எல்ஏ அப்படி தெரியல. எங்க எம்எல்ஏ எப்படி பேசணும், நீ சட்டமன்றத்தை பூட்டினா நான் உன் கையை கேஷ் பண்ணுவேன் அப்படின்னு பேசணும். அவர் பேச தெரியாம பேசிட்டாரு. ஏற்கனவே அர்னஸ்குமார் வழக்குல உச்சநீதிமன்றம் தெளிவா ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. below 7 years பனிஷ்மென்ட்னா போலீஸ் கைது பண்ணக்கூடாது. அப்படி மீறி நீங்க கைது பண்றீங்க, கைது பண்ணி நீதிமன்றத்தில் நிப்பாட்டுறீங்க. அவங்க 15 நாள் ரிமாண்ட் கொடுறாங்க. எதுக்கு நீங்க அவசர அவசரமா போலீஸ் கஸ்டடி கேக்குறீங்க? மாற்றுத்திறனாளியை கூட்டு போய் கொலை பண்ணீங்களே அந்த மாதிரி ஏதாவது திட்டமா? ஏற்கனவே 13 நேரம் காவல்ல வச்சு துப்பாக்கி முனையில அவர் நடத்திருக்கீங்க.